ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 65Kக்கு ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ண போகிறோம் வித் இன்டெல் கோர் i3 12 ஜென்னோட RTX 3050 கிராஃபிக்ஸோட. ஸோ நம்ம வாங்க காம்பனண்டோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ண ப்ராசஸர் என்னென்னா இன்டெல் கோர் i3 1200F. இது வந்து ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர். இதுக்கு வந்து நம்ம டெடிக்கேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டால் தான் ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு i9 9th ஜென்னோட கூடவோ குறையோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து பெஸ்ட் சூட்டட் ஃபார் பட்ஜெட் கேமர்ஸ் அண்ட் பேசிக் ப்ராடக்டிவிட்டி டாஸ்க் பண்ணுறவங்களாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராசஸர். ஓகே, நம்ம அடுத்த காம்பனண்ட் பார்க்கலாம். நம்ம சூஸ் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா XPGயோட 8GB DDR4 3200 MHz டிரான்ஸ்ஃபர்ஸ் பர் செகண்ட் ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டுக்கு. இந்த ரேம் வந்து நான் எதுக்கு 8GB மட்டும் போனோன்னா பட்ஜெட் கன்ஸ்டெயினால். ஸோ நம்ம அடுத்த காம்பனண்ட் பார்க்கலாம். இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ண மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா Gigabyteோட H610M. இது வந்து இன்டெல் 12 ஜென் சப்போர்ட் பண்ணுற ஒரு மதர் போர்ட். ப்ளஸ் இதில் வந்து PCI 4.0 சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு M.2 ஸ்லாட்டு, சாட்டா போச் எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் ஃபேஸ் இதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ரிவ்யூஸில். அது மட்டும் இல்லாமல் A2D அண்ணா ஒரு 57K பிசி பில்ட், அதான் AKA PC டாக், அவர் வந்து 57Kக்கு ஒரு பிசி பில்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நானும் இந்த மதர் போர்டு போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் பார்க்கலாம். ஸ்டோரேஜ் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா லெக்ஸாரோட 256GB NVMe SSD. NVMeனாலே உங்களுக்கு தெரியுங்க, நல்லா ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீச் கிடைக்கும். ஸோ நான் எதுக்கு இங்கே 256GB போனேன்னா, ஏன்னா என்கிட்ட பட்ஜெட் கன்ஸ்டெயின். ஸோ பட்ஜெட் கம்மியாதனால நான் இந்த SSD போயிட்டேன். என்கிட்ட ஹையர் பட்ஜெட் இருந்தால் 1TB இங்கே போகலாம். ஸோ நம்ம அடுத்த காம்பனண்ட் வந்து எதுவுமே இல்லைங்க, கிராஃபிக்ஸ் கார்டு RTX 3050. நான் ஏன் RTX சீரீஸ் போனேன்னா GTX அந்த GTA 1650 1660 Ti எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லைங்க. RTX இப்போ கம்பேர் பண்ண சொல்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் RTX பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்லா RTX சீரீஸ் போயிட்டேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் ஏன் RTX 2060 போயிருக்கலாம் இன்னும் பட்ஜெட் கம்மியாக போனோன்னா. அது மட்டும் இல்லாமல் AMDயில் RX 6600 போயிருக்கலாமே. அதுக்கு பதிலாக நான் ஏன் AMD RX 6600 போகலன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்னால தாங்க. nvidaவில் பார்த்தீங்கன்னா பெட்டர் டிரைவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் சச்சஸ் Premiere Pro, DaVinci Resolve இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா nvidia நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் nvidia நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் அவைல் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மைக்கில் பேசுகிறேன்ல, அது வந்து ஒரு டெடிக்கேட்டட் மைக்கோ இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வர ஆடியோவை AI யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக ஒரு நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸு, அது மட்டும் எக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குது இந்த RTX கார்டு. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா RTX வாய்ஸ் இல்லைனா RTX ப்ராட்காஸ்ட். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து கன்ஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் RTX 2060 6GB வேரியன்ட் போகலாம். ஸோ நம்ம அடுத்த காம்பனண்ட் பார்க்கலாம். ஸோ இது கீபோர்ட் மவுஸ் வந்து 1200க்கு வாங்கினேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் தனித்தனி கீபோர்ட் போடலாம் தனித்தனியாக வாங்கினேன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக போகுது. ஸோ அதனால் நான் ஒரு கீபோர்ட் மவுஸ் இருக்கிற காம்போவாக வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு இந்த கீபோர்ட் மவுஸ் சாட்டிஸ்ஃபை இல்லை தான். பட் பரவாயில்ல, இட் இஸ் யூஸபிள், நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதில் மானிட்டரும் கேஸையும் அன்பாக்ஸ் பண்ணலை. ஏன்னா வந்து ரெண்டுமே பெரிய காம்பனண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ என்னால் எடுக்க முடியல தனியாக இருந்துட்டு. ஸோ அதனால் நான் எடுக்கலை. பட் ஆனால் இந்த 65Kக்குள்ளே தான் அந்த மானிட்டரையும் கேஸையும் இன்க்ளூட் ஆகுது. நம்ம அடுத்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, பவர் சப்ளை தான். பவர் சப்ளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா DeepCoolோட Pk550W போயிருக்கேன். நான் ஏன் 550W போகிறேன்னா RTX 3050க்கு மினிமம் ஸ்பெக்கே பார்த்தீங்கன்னா 450W. ஸோ நான் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கட்டும் அண்ட் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 550W போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் DeepCool போனேன்னா DeepCool வந்து வெல் நோன் பிராண்ட், அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு பேர் போனவங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது கடையில் இந்த பவர் சப்ளை தூக்க சொல்லி அவ்வளோ ஒரு வெயிட் ஹெப்ட் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் வந்து DeepCool போயிட்டேன். வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம பிசி பில்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ மதர் போர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லையும் வைக்காதீங்க, ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மதர் போர்ட் பாக்ஸ் மேலேயே வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம். ஸோ அந்த ரேமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து 2 ஸ்லாட்ஸ் அங்கே தெரியுதுல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் எதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணால் அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் கரெக்டாக அந்த ரேமை வந்து அலைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அலைன் பண்ணி வச்சோடனே உங்களுக்கு மாதிரி கிளிக் சத்தம் கேட்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சத்தம் வந்துச்சுன்னா கரெக்டாக ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுங்க. நானே கீழே ஒரு போட்டேன். ஸோ அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கவரில் ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிபியூவில் ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் இருக்கும். அது ரெண்டுமே அலையனார மாதிரி கரெக்டாக அங்கே வச்சு ஒரு சின்ன விகில் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக உட்காரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவரை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த கவர் கையோடு வந்துடும். அந்த கவர் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் வாரண்டி க்ளைம் பண்ண முடியும் மதர் போர்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம CPU ஃபேன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேபிள் எட்டுற மாதிரி நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வச்சோடனே வச்சுட்டு அதில் ஒரு 4 கிளிக் இருக்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிபியோட ஃபேன் ஹெட்டர் கேபிள் இருக்குல்ல, அதை வந்து மதர் போர்டில் ஒரு CPU ஃபேன் ஹெட்டர் இருக்கும், அதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே காம்பனன்ட் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் மதர் போர்டில் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சுது. வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா SSD. ஸோ அந்த SSDயை வந்து பிரிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லேயே சின்னதாக ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பின் மாதிரி இருக்கும். அதை பிரிச்சுட்டு கரெக்டாக SSDயை ஸ்லாட்டில் வச்சு நீங்கள் லைட்டாக ஜென்டில் அழுத்திட்டு அந்த கிளிப்பை போட்டிங்கன்னா SSD இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. இதோட நம்ம மதர் போர்டில் எல்லா காம்பனையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், கிராஃபிக்ஸ் கார்டை தவிர. அடுத்து பார்க்கலாம். நம்ம கேஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம், அதை தள்ளி வச்சுட்டு. ஸோ நம்ம கேஸுக்கு வந்து என்ன போயிருக்கேன்னா MSIயோட ஃபோர்ஜ் மிடா. இது வந்து ஒரு நல்ல கேஸுங்க, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற கேஸு. நான் ஏன் இந்த கேஸ் போனேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் ஃபில்டர், மேக்னெட்டிக் டெஸ்ட் ஃபில்டர் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் சைட்லேயும் அப்புறம் அந்த பவர் சப்ளைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2.2 USB 2.2 போர்ட்ஸ் இருக்குது அண்ட் 1 3.2 போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 RGB ஃபேன்ஸ் விச் இஸ் நாட் கண்ட்ரோலபிள். 4 RGB ஃபேன்ஸ் இப்போ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரலிக் சைட் பேனல் இருக்குது. ஸோ அங்கே அடுத்த பில்டுக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மதர் போர்டை மவுண்ட் பண்ண அந்த மதர் போர்ட் ஸ்டாண்ட் ஆஃப்ஸை வந்து கரெக்டாக உங்களுக்கு எங்கெங்கே அந்த மதர் போர்ட்ஸ் ஹோல்ஸ் இருக்கோ அங்கங்கே ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த IO ஷீல்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க மதர் போர்டோட. ஸோ அந்த IO ஷீல்டை வந்து பிஃபோராகவே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டில் வீடியோ எடுத்து நான் போட முடியல. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டான IO ஷீல்டாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பவர் சப்ளை எப்படி மவுண்ட் பண்ணணும்னா, அந்த ஃபேன் இருக்குல்ல, அது வந்து ஃபேஸிங் டவுன் வச்சு எங்கே வெண்ட் இருக்கோ அது கரெக்டாக நீங்கள் அந்த வெண்ட்டும் தெரியுதா பாருங்கள் கேஸில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை ப்ளேஸில் வந்து ஸ்லாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து கேஸ்லேயே கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளை ஸ்க்ரூஸ்னு. அதை வந்து கரெக்டாக எடுத்து 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் டைட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூவும் பவர் சப்ளை இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளைலேருந்து வர 24 பின் அந்த மதர் போர்டை பவர் பண்ணுற அந்த கனெக்டரை வந்து கரெக்டாக பவர் சப்ளைலேருந்து எடுத்து அதில் ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபியோட 6 பின் கனெக்டரை எடுத்து டாப்பில் கரெக்டாக ரவுட் பண்ணி அதோட மதர் போர்டில் CPU 6 பின் இருக்கும், அதையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PCI அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வர பவரை வந்து கரெக்டாக கொஞ்சம் வெளியே எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு மவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அந்த ஸ்லாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டை ஜென்டலாக வந்து உள்ளே புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அந்த பின்னையும் வந்து கரெக்டாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக வந்து 8 பின்னாக கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம PC பில்ட் முடிஞ்சுது. வாங்க நம்ம ரிசல்ட்ஸை பார்ப்போம். கடைசியாக நம்ம PC பில்டை முடிச்சுட்டோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் ஆகிடுச்சு எல்லாமே. லைக் இதுதான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணாத மானிட்டர், பார்த்துக்கோங்க. பென்கியோட சம் மானிட்டர், எனக்கு அது கரெக்டாக தெரியல, நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆர்வம் தாங்காமல் கீபோர்ட் மோஸ்ட்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவன் பெஞ்ச் மார்க்கில் கிட்டத்தட்ட 82.7 FPS கிடச்சிருக்கு அண்ட் ஸ்கோர் ஆஃப் 2048. அண்ட் அடுத்தது நான் ஃபர்மார்க் GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணேன் வித் கஸ்டம் ப்ரீசெட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட டெம்பரேச்சர் கிராஜுவலாக கிளைம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் எனக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எதில் போயிட்டு ஸ்டாப் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 79 degrees Celsius, which is good for this kind of system which runs in air cooling. ஸோ அதனால் எனக்கு ஃபர்மார்க்லேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்தது.
உங்களுக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் பெட்டர் டெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் ஸ்கோர் above like 83 FPS on average and 5297. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Geekbench 5 ரன் பண்ண இது வந்து ஒரு CPU பெஞ்ச்மார்க் டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது 67,988 which is a really good score for an i3. நீங்கள் மற்ற ஜென்ரேஷன் i3 எல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல இவ்வளோ ஸ்கோரே கிடைக்காது. பட் 12th ஜென்ல இவ்வளோ ஸ்கோர்ஸ் கிடைச்சது இல்லை. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் டைம் லைன் ஸ்க்ரப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அடுத்தது 4K 30 நான் கேமராவில் எடுத்தேன். பட் நான் செட் பண்ண ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா 1080p 60 தான். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்க்ரப் ஆகுதுன்னு. ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா RTX 3050 சொல்லவா வேணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்போர்ட் டைம் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு இப்போ ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1080p வச்சுட்டேன். ஸோ ஏன்னா லைக் அது நல்லாயிருக்கும், லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ரெண்டரை குவாலிட்டி அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசுகிறேன்ல அந்த யூடியூப் வீடியோட இதுதாங்க ஃபைல் தான் இது. ஸோ அதுதாங்க கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு 1080pல கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆச்சு. அண்ட் இது ஒரு 15 minutes and 21 second வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் வந்து லைக் ரொம்பவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடிட்டிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டி ஆப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெஞ்ச்மார்க்கிங் டூலும் ட்ரை பண்ணியிருந்தோம், Cinebench R23. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து 1683 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் மல்டி கோர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8352 வந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து எனக்கு எவ்வளோ போச்சுன்னா கிட்டத்தட்ட 83 போச்சுங்க. ஸோ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அண்டு இது எல்லாமே சேர்த்து எனக்கு டோட்டலாக பிசி பில்டுக்கு வந்து 65,500 ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.